Taste the Daily. ஜெயக்கண்ணன் என்னன்னா தொடர்ந்து திமுக வைத்த விமர்சனம், அதிமுக வந்து கதவுகளை திறந்து வச்சிருக்காங்க கூட்டணிக்கு, ஆனா இன்னும் யாரும் கூட்டணிக்கு வரல அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சாங்க. ஆனா அவங்க ரொம்ப பொறுமையா தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்கு, எப்ப வேணாலும் கூட்டணி அமையும். இதோ நாங்க பாஜக கூட்டணி வந்தா, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறாங்க, அடுத்தது இப்ப பாமகவும் வந்தாச்சு, இன்னும் சில கட்சிகள் வரும் அப்படிங்கிறதையும் அவங்க உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப திமுக உண்மையிலுமே இதை பார்த்து பயப்படுதா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அம்மையார் காலத்திலேயே தேர்தல் கூட்டணி என்பது தேர்தலோடு முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி, ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் இருந்தார்கள். அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இல்லை. அதனால் இப்பொழுது மீண்டும் சந்தித்தது போல ஒரு காட்சி அமைப்பு வந்திருக்கிறது. காட்சி அமைப்பு, ஆமா. ஆனாலும் காட்சி அமைப்பு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வன்மத்தை கொற்ற வேலை மட்டும் இங்க அது என்ன காட்சி அமைப்பு? ஒரு செய்தி, ஒரு நிமிஷம் இல்ல ஜெயக்கண்ணன், நீங்க உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லலாம். ஆனா இதைத்தான் சொல்றாங்க அவங்க, வேணும்னே இந்த திமுக பர்செப்ஷனை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தவறாக சித்தரித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அலையன்ஸ் பேசியிருக்காங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, இரண்டு கட்சி தலைவர்களும் வெளியில வந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க, அவங்க பேசுறாங்க. காட்சி அமைப்பு, காட்சி அமைப்புக்கான காரணத்தை சொல்றேன். பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு வந்து யார் தலைமையில் இருக்கிறதுங்கிற இங்க பாருங்க, அது அவங்க ஐயா ராமதாஸ் மறுபடியும் இன்னொரு கட்சியை பிரித்தாலும் சூழ்ச்சி, இதைத்தான் சொல்றேன். பிரித்தாலும் சூழ்ச்சி இந்த இதெல்லாம் இங்க எங்கேயுமே எடுபடாது மிஸ்டர் ஜெயக்கண்ணன். அது அவங்க கட்சிக்குள்ள பிரச்சனை, அவங்களுக்குள்ள நான் சொல்ற நீங்க கேட்கவே இல்லை. காங்கிரஸ்க்குள்ள இதேதான் எல்லா கட்சியிலும் பிரச்சனை இருக்கு. திமுக குள்ள இப்படி கேக்குறேன் உங்களை. இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செல்வ பெருந்தகை தலைமையில இயங்குதான், பிரவீன் சக்கரவர்த்தி தலைமையில காங்கிரஸ் தேசிய கட்சிங்க. தேசிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பொதுவெளியில் நம்மளுடைய ராமதாஸ் தலைமையில் உள்ள கட்சி, அன்புமணி ராமதாஸ் தலைமையில். அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? ஒரு பிரிவு ஏதாவது அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு பிம்பத்தை நீங்க கட்டமைக்கணும் அப்படிங்கறதா உங்களுடைய எண்ணமா இருக்கு. என்னுடைய கேள்விக்கு நேரடி பதில் இல்லைங்க. சிதம்பரம் தலைமையில காங்கிரஸ் இப்ப துண்டா போக போகுதுன்றாங்க, அதுக்கு என்ன? இன்னைக்கு சிதம்பரம் தலைமையில கனிமொழி கூட தான் அடுத்தது எம்எல்ஏ சீட்டு கேட்க போறாங்க. அப்படி அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலன்னா அவங்க தென் மாநிலத்தில் இருக்கிற ஒரு 20 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து பிரிச்சுட்டு போறாங்க கூட ஒரு பெர்செப்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே யாராவது யூகங்களுக்கு நம்ம பதில் சொல்றது இல்ல. இது ஆனாலும் கூட இது யூகம் இல்ல. ஒரு நிமிஷம், பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு தலைமை இருப்பது என்னுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்க, கேள்வி தான் சொல்றீங்க. இல்ல நான் மடைமாற்றம் இல்ல, நீங்க கேட்கக்கூடிய கேள்வி இல்ல, நீங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அதிமுக அவங்களுடைய கூட்டணியில அடுத்தடுத்து கட்சிகளை இணைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுக அவங்க கூட்டணிக்குள்ள கட்சிகள் இருக்கா இல்லையா, இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் தான் கேக்குறாரு. இந்த கூட்டணியில ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு உங்களுக்கு என்ன கவலைங்கிறாருல? திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே எந்த கூட்டணி வெளியில வந்தது சொல்லுங்க. காங்கிரஸ் இருக்கு, கடந்த தேர்தல்கள் ஒன்றாதானே நீங்க பயணிச்சிருக்காங்க, அதை பாருங்க. இல்லைங்க, தேர்தல கடந்ததோட விட்டுருங்க சார், அதை கடந்து இங்க வாங்க. இந்த தேர்தல் இருங்க, ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க? அதிமுக பாஜக கூட்டணி இருந்தது, அதுக்கப்புறம் இல்ல, அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படி என்ன சொல்றீங்க? 9 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்துச்சா? அதுக்கு பிறகு ஆரம்பத்தில் சொன்னீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலோடு விட்டுவிடும், திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து கூட்டணியோடு ஐயா ராமதாஸ் வருவாரான்னு நானும் சொல்றேன். அந்த யூகம்னா அன்புமணி ராமதாஸ் ஏன் சேர்ந்தாரு? அன்புமணி ராமதாஸ் சேர்ந்தது காரணம் பாரதிய ஜனதா கட்சியா? அதை கேட்க மாட்டாங்களா? பேரில் நாங்க பாட்டாளி மக்கள் அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய
தூண்டுதலால திமுக கூட்டணியை உடைச்சிட்டு நாங்க முன்னாடி போறோம் நீங்களா வாங்கன்னு மற்ற கட்சிகளை காங்கிரஸ் தூண்டுதுன்னு சொன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கல. அவர் கேட்ட கேள்வி கேக்குற பாட்டாளி மக்கள் நீங்க- கட்சி நீங்க- ஐயா, நீங்க- அன்புமணி இருங்க. ராமதாஸ் இருங்க, எதற்கு இருங்க. சேர்ந்தாருன்னா நீங்க- நான் என்ன சொல்றேன், பாட்டாளி நீங்க- மக்கள் கட்சி இந்த ஒருங்கிணைந்த கட்சியாக இல்லைன்னு சொல்றேன். சொல்லுங்க நீங்க- சார். ஒரே நிமிஷங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணி இன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காரு. இன்னைக்கு தேர்தல் எண்ணிக்கை கூட முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கூட்டணி உறுதி. அதே மாதிரி மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களும் இந்த கூட்டணியில தான் வரப்போறாரு, வருவாரு. நீங்க பாருங்க, அது எப்போ அறிவிக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க அறிவிப்போம். இல்ல மறுபடியும் இருங்க சார், வர ஒரு திமுக கூட்டணிக்குள்ள கட்சிகள் இருப்பாங்களா இல்லையா, காங்கிரஸ் இருக்கா இல்லையா, காங்கிரஸ் மற்ற கட்சிகளை கூட்டிட்டு வெளியில வராங்களா அப்படிங்கிற குழப்பத்தை மறைக்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, அதிமுக கூட்டணியில இல்ல நீங்க. இப்ப கூட்டணி வந்ததுக்கு அப்புறமா இவங்க வந்துட்டாங்களே, அவங்க ஏன் வரல, அவங்க வந்தாங்க இவங்க ஏன் வரல, ஏதாவது மாற்றம், அதாவது மாற்றுதான் சட்டமன்ற தேர்தலில் ஒரே நிமிஷம் ஜெயக்கண்ணன், உங்களுக்கு இன்னும் நான் டைம் தரேன், ஒரு நிமிஷம் எடுத்துக்கங்க, யோசிங்க, பதில சொல்லுங்க, ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். ஜெயக்கண்ணன் என்னன்னா இடைவேளைக்கு முன்னதாக உங்களுக்கு டைம் கூட கொடுத்திருந்தேன், நல்லா யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, பதில கேட்கறோம். பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்தது சம்பந்தமாக தான் இன்றைக்கு முக்கியமானது. கூட்டணியை இழக்கிறதா அப்படிங்கிற கேள்வி அல்ல. சார் இல்ல ஒன்னு யோசிங்களேன், நாங்க என்ன கேள்வி கேட்கணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாதுன்னு திமுக முடிவு பண்ணலாமா இல்ல திமுக ஆதரவாளர்கள் தான் முடிவு பண்ண மாதிரி முடிவு பண்ண வேண்டிய அதையே பேசக்கூடாது, உங்களுக்கான விளக்கத்தை சொல்லும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி இன்று ஒருங்கிணைத்த கட்சியாக இல்லை. பேசாதீங்க, இன்னொரு கட்சி, ஒரே நிமிஷம் சார், இன்னொரு கட்சி என்ன பண்றாங்க, அவங்க கட்சிக்குள்ள என்ன நடக்குது, உட்கட்சி விவகாரம். அதைத்தான் மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ் தளத்திலேயே வெட்ட வெளிச்சமா போட்டாரு. எங்க கட்சிக்குள்ள 1000 இருக்கும், யார் மேல ஆக்ஷன் எடுக்கணும், யார் மேல ஆக்ஷன் எடுக்கணும் நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது. சரி சொன்னாரா இல்லையா, ஒரு செய்தி மட்டும் திருந்தாத திமுக அப்படின்னு கேட்பாங்களா இல்ல. இதற்கு முன்பாக இல்லைங்க, இதுக்கு முன்பாக என்ன சொன்னீங்க, அதிமுக ஒரே கட்சி இல்ல 25 கட்சியா இருக்கு. நீங்க இப்ப பாட்டாளி மக்கள் நீங்க இதை தவிர வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான ஏதாவது நீங்க கேள்வி சொல்ல முடியும்? ஐயா ராமதாஸோடு நீங்க ஐயா ராமதாஸ் இல்ல, எனக்கு இதுலயே எனக்கு புரிஞ்சிருச்சு. இல்ல நான் முழுமையா சொல்ல வேண்டிய ஆரம்பத்துல இருந்தே இன்னொரு என்ன பண்ணும்போது நீங்க அதை கேட்கலையே. நான் கேட்கறது இன்றைக்கு இருக்கக்கூடிய கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. அந்த பாட்டாளி மக்கள் கட்சி யார் தலைமையிலான கட்சின்னு கேட்கறீங்களா? மறுபடியும் அப்ப ஐயா ராமதாஸ் தலைமையில் இல்ல. நான் சொல்றேன், இது 2 பேர் தலைமையில் இருக்கிற கட்சியும் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணி. பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்து விட்டதா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் எந்த வந்த மாற்றங்களும் ஏற்பட போதில்லை. அப்படியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு பதறீங்க, அவங்க வந்தாங்களே இவங்க வந்தாங்களா, நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு அவங்க அதுல இருக்காங்க, இவங்க சொல்லி அவங்க சொல்லி இவங்க நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு அண்ணன் தான் பதறாரு. இல்லைங்க, நீங்க ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டா பிளவுபட்டது நாம சொல்லக்கூடாது. ஆமா, அப்ப கட்சி விவகாரத்தை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் எந்த விதமான உரிமையும் கிடையாதுன்னு ஐயா ராமதாஸ் சொல்றாங்க. ஒரே நிமிஷங்க, நீங்க கூட்டணி தொகுதி பங்கிட்டு அறிவிங்க. திமுக கூட்டணி எத்தனை சுக்குநூறா போகுதுன்னு பாருங்க. இதெல்லாம் யூகங்கள் சொல்லிட்டே நீங்க பண்ணுனா அது வந்து ஜனநாயகத்தில் சொல்லி முடிச்சோம்னா தேர்தல் ஜனநாயகத்தில் எந்த கட்சி யாரோடு சேருவது என்பது அவரவர் முடிவு. நான் கேட்கின்ற கேள்வி எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சியாக சொல்லிக்கணும். ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கிறதா தனித்த பாட்டாளி இல்ல? நீங்க பேச ஆரம்பித்த இந்த 10 நிமிடங்கள்ல நீங்க ஒரு வார்த்தையிலையும் ஒரு முறையும் நீங்க சொன்னதெல்லாம் பாமக எப்படி இருக்கு, பாமக அப்படி இருக்கு, பாமக இப்படி, இதேதான் கடந்த 4 ஆண்டு காலமாக திமுகவும் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளும் அதிமுகவை பத்தி விமர்சனம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய இதுல போயிட்டே இருக்காங்க. பாட்டாளி மக்கள் அலையன்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி திமுக கூட்டணி உடையும்னு சொன்னாரு, திமுக கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுக்கிட்டு உடைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரே நிமிஷம், பேசினா அது எல்லாமே
நான் கேட்கக்கூடிய ஒரே நிமிஷம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனம் அடைகிறதா என்ற கேள்விக்கு பலவீனமா தான் இருக்கு. நேரடியான பதிலாக நான் சொல்றேன், இதனால் பாதிப்பு இல்லை. இல்ல நான் ஒரே கருத்து சொல்றேன். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் வேட்பாளராக 182 தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு. ஆனா திமுக இன்னும் உடன்பிறப்பே வான்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு ஒற்றுமைப்படுத்த முயற்சி பண்ணிருங்க. இன்னும் நீங்க களத்துக்கே வரல. நாங்க களத்துல 90% மக்களை ஏன் தெரியுமா இந்த கேள்வி அண்ணனுக்கு அரசு விழாக்களையும் பயன்படுத்துகிறார்கள். சொல்லுங்க சார். இல்ல ஆளுங்கட்சியாக இருப்பதால் அரசு விழாவே அதற்கான நல்லாட்சிக்கான பத்திரம், அவ்வளவுதான். வேற ஏதோ சொன்னீங்க. அரசு விழாவை அரசு விழா என்பது நல்லாட்சிக்கான பிரச்சாரம். அரசு விழா யாருக்கு விழா எடுத்து ஆட்சி தானே, அரசு தானே. திமுக அரசு விழாவுல அவங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கவங்க உடனே பிரச்சாரம் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல. தேர்தல் களத்தை அரசு விழா. சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். உடன்பிறப்பே வா கேட்கிறாருல, உடன்பிறப்பே வா எது களத்தில் இல்லை என்று நீங்க தான் சொல்றீங்க. உடன்பிறப்பே வா ஏன் சொல்றாங்க? அது அவங்க கட்சி விழா. நீங்க மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஜெயக்கண்ணன் சொன்னது அவரோட கேள்விக்கும் சேர்த்து பதில் சொல்லிருங்க. மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஜெயகணேசன் சொல்றதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். இன்னைக்கு திமுக தனிப்பட்ட முறையில் கட்சி தொண்டர்களோ நிர்வாகிகளோ அவங்களுடைய கவுன்சிலர்களோ அவங்களுடைய சேர்மனோ அவங்களுடைய அமைச்சர்களோ மக்களை சந்திக்க முடியாது. அதனால இன்னைக்கு மகளிர் சுய உதவி குழுவை வச்சு அவங்களுக்கு 40 கோடி ரூபாய் ஒதுக்கி அவங்கள வச்சு சென்சஸ் எடுக்கிறாங்க. இந்த அரசினுடைய திட்டங்கள் போய் சேர்ந்துதான் கேட்கிறாங்க. இன்னைக்கு அரசு அதிகாரிகளை வைத்துக்கொண்டு புது புது திட்டம் கனவு, நீங்க என்ன கனவு காண்றீங்கன்னு கேட்கிறாங்க. ஏற்கனவே கனவு காணும் கோவத்தில் துப்புரவு பணியாளர்கள்லாம் போய் சகதியில நின்றுகிட்டு கனவு காணி அத போய் பார்க்கிறதுக்கு முதலமைச்சரோ என்னன்னு கேட்கறதுக்கு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அமைச்சரோ இல்ல. பிரச்சாரத்துக்குன்னு போனா அங்க உங்க உள்ளேயே விட மாட்டாங்க. அதனாலதான் பயந்துட்டு, அதனால அரசு ஊழியர் அனுப்புறாங்க. நான் என்ன சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் வந்து களத்துல இல்லை என்று சொல்றதா? களத்துல இல்ல, எங்க இருக்கு? அப்புறம் அவங்க உங்க கூட்டத்துல இல்லைங்கிறது உண்மை சார். ஒரே நிமிஷம் சார். என்னுடைய அவர் சொல்ற சிம்பிள் தான். நீங்க களத்துல இல்ல, எஸ் கரெக்ட். ஏன் களத்துல இல்லன்னா போனா அங்க எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, உள்ள விட மாட்டாங்க, பயந்துட்டு களத்துல இல்ல. ஒரு செய்தி, அரசு ஊழியர் அனுப்புறீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் 182 தொகுதியை வந்து பிரச்சாரம் போயிட்டாருன்னு அண்ணன் சொன்னாரு. ஏன் திமுக களத்துல இறங்கலங்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியா இருக்குது, அவர்கள் விழாக்களையே வந்து பிரச்சாரம் பயன்படுத்துகிறாருன்னு சொல்றோம். இல்ல காங்கிரசுக்கும் இந்த செய்தியை சொல்லும் பொழுது இருக்கிறோம், அதனால எங்க கூட்டணிக்கு போடுங்கன்னு கேட்கறதுக்கு தயக்கமோ? இதெல்லாம் நான் என்ன, கூட்டணி ஆட்சி நடக்கல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடக்குது. அதனால வந்து கூட்டணி எல்லாம் வேணும், ஆட்சியில் அதிகாரம் வேணும். இதெல்லாம் வந்து நம்ம என்ன நம்மதான் பேசுகிறோம். அதிகாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமா ரொம்ப ஓப்பனா உடைச்சு கேக்குறேன். காங்கிரஸ்ல 2ஆம் கட்ட தலைவர்கள் உண்மையிலுமே மிக கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்களா இல்லையா? நான் கேக்குறேன், இருக்காங்களா இல்லையா? இல்ல அதிருப்தியில் இருந்தாலும் நான் அதை யாருமே வெளிப்படையா சொல்லல. செல்வ பெருந்தகை இல்ல, தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் தானே சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு? எல்லாருமே சொல்ற மாதிரி எங்களுக்கு இல்ல கோவம் தான். அதிருப்தியில இருந்தாலும் அங்க மேல இருந்து வந்து தேசிய கட்சியினுடைய தலைமை சொன்ன உடனே கேட்டுவாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. காங்கிரஸ் ஹைகமாண்ட் இல்ல, ஹைகமாண்ட் யார் தலைமையில அப்ப திமுக கூட்டணி? திமுக தலைமையில மற்ற கட்சிகள் கூட்டணியா? காங்கிரஸ் தலைமையில இங்க திமுக கூட்டணி கிடையாது. மாநில மாநில அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி என்பதால் தான் தேசிய தலைமை சொல்வதை மாநில தலைமை கேட்க அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது காங்கிரஸ் தான். என்ன கேக்குறேன், நீங்க வந்து நான் சொல்றது மாநில தலைமை ஏற்பது யாரு? செல்வ பெருந்தகை. அவர் யார் பேச்ச கேட்கணும்? மல்லிகார்ஜுன கார்கே சொல்றதையும் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய அவர்கள் தான் கேட்க முடியும்.
நான் கேட்கறது கூட்டணி விவகாரத்துல. நம்ம கூட்டணி விவகாரத்துல நான் கட்சிக்குள்ள செல்வ பெருந்தகை தான் அங்க மாநில தலைவர். சரியா? திமுக கூட்டணியில் யார் சொல்றத கேட்க, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் இருக்கின்றன. அந்த கட்சி சொல்வதை தான் கேட்கும். அங்க ஹைகமாண்ட் சொல்லட்டும், ஹைகமாண்ட் சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க பேசாதீங்கன்னு ஏன் திமுக சொல்றாங்க? நான் என்ன சொல்றேன், தேசிய தலைமையில முடிவு எடுக்கிறத தானே மாநில தலைமை உங்களுக்கு ஆதரிக்க முடியும். திமுக வேற கட்சி, காங்கிரஸ் வேற கட்சி. மாநில தலைமை நான் சொல்றேன் காங்கிரஸ். தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி நான் சொல்லல. தேசிய தலைவராக காங்கிரஸ் நாங்க முடிவு எடுக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் இப்ப நீங்க இந்த செனாரியோவை அப்படியே அதிமுக கூட்டணியில பொருத்தி பாருங்க. திமுக என்ன குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, விமர்சனத்தை வைக்கிறீங்க, அதிமுக வந்து டெல்லி பாஜக சொல்றதை கேட்கறாங்கன்னு தான் சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு அவரு ஒரு முக்கியமான பாயிண்ட் வச்சாரு. பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் யார்கிட்ட வந்து கூட்டணி பேசினாரு? இங்க யார் தலைமையில? அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில தான். அவங்க தான் பேசுறாங்க, முடிவெடுக்கிறாங்க. அதிமுக கூட்டணி தான். காங்கிரஸ் கட்சி என்ன செய்யறாங்க? நான் நீங்க கேட்ட கேள்வி சொல்றேன். அதிமுக கூட்டணி என்பது எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற கட்சி தான். ஏற்கனவே யாரும் அதை மாற்றி சொல்லியே. யாரு மாத்தி சொன்னாங்க? யாரு மாத்தி சொன்னாங்க? ரொம்ப சுருக்கமா இது வந்து காங்கிரஸ் மட்டும் இல்ல. இன்னைக்கு காங்கிரஸ் 17 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. 18ல இருந்து ஒன்னு புடுங்கிட்டாங்க, 17 இருக்கு. இந்த 17 சட்டமன்ற தொகுதியில 13 சட்டமன்ற தொகுதியில் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் அங்க இருக்கிற கட்சிக்காரங்க காங்கிரஸுக்கு சீட்டு கொடுத்தா ஜெயிக்க மாட்டோம், திமுக இந்த இடத்துல போட்டின்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. கட்சியாக இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், அந்த தொகுதியை வந்து அந்த தொகுதியை அவர் விரும்புவாங்க. ஆனாலும் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் யாருக்கு ஒதுக்குறாங்களோ அவங்க வேலை பாத்துக்கங்க சார். இவ்வளவு நாளா 2026 பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக கொஞ்சம் அப்படியே நாங்க முன்னாடி இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறீங்க. அதிமுக அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறாங்கங்கிறாரு. இல்ல, அண்ணனுக்கு ஒரு நினைவூட்ட விரும்புறேன். இடைநிலை ஆசிரியர்களுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப ஆதரவா அண்ணன் பேசினார் இல்லையா? 10 ஆண்டு காலத்துல அதற்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடல. கிள்ளி போடலையா ஆட்சில? யாரு ஒரு நிமிஷம் கோரிக்கைன்னு சொல்றாங்க. தேர்தல் வாக்குறுதியில யாரு வேணா இடைநிலை ஆசிரியர்கள் ஆண்டு காலம் பணி நிரந்தரம் இருந்ததா அப்படின்னு அவருடைய வார்த்தையிலேயே போராட்டத்துல அவருடைய வார்த்தையிலேயே சொல்றேன். அந்த பிரச்சனையை கோரிக்கை போது எதிர்க்கட்சி தலைவர் வந்தாருன்னு சொல்றாங்க. டிபிஐ வளாகத்துல இதே இடைநிலை ஆசிரியர்கள், பெண் ஆசிரியர்கள் வந்து போராடும் பொழுது கை குழந்தை வச்சுக்கிட்டு இருந்தவங்க காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சு பாத்ரூம் போனவங்க அப்படியே கையோட நீங்க செய்யல, அரசாங்கம் செய்யலன்னு சொன்னப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிருக்கலாம். ஒண்ணு, நீங்க 4 வருஷம் யாரு இருக்குது 5 கோடி 10 ஆண்டு காலம் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் செய்யலங்கிற கேள்வி ஏன் செய்யல? நீங்க ஏன் செய்யல? நாங்க சொல்றேன், நீங்க ஏன் கேக்குறாருல? அத மக்கள் கோரிக்கையா வச்சது யாரு? அதனால தான் திமுக கோட்டு போட்டாங்க. அடுத்த ஆட்சிக்கு வரும்போது அடுத்த ஆட்சிக்கு வரும்போது அதை செய்வாங்க. பகல் கனவு காணாதீங்க சார். நீங்க பகல் கனவு இவ்வளவு நாள் 4.5 வருஷமா செய்ய முடியாதது அடுத்த ஆட்சிக்கு வந்தா செய்யலாம் அப்படின்னீங்கன்னா அப்ப உண்மையிலுமே இது ஏமாற்று வேலை இல்ல. கடந்த 10 ஆண்டு காலத்துல நீங்க செய்ய முடியாது, எத்தனையோ 5 ஆண்டு காலத்துல செய்ய முடியாது. ஆசிரியர்களுக்கு நீங்க சொல்ற அந்த ஏமாத்து வேலை கூட புரியாதா என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வலுவாக இருக்கிறது. இதில் வந்து யாரும் குளிர்காய வேண்டியதில்லை. இன்னொன்னு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில இருந்து யாரும் வந்து இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சேரல. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்க முடியும். Let us wait and see Mr. ஜெயகன். அதுக்குள்ளவே எல்லாமே நடந்துறணும்னு நீங்க எதிர்பார்க்கிறது எப்படி? இன்னைக்கு நீங்க கட்சி இருங்க இல்ல, ஏதோ ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்ந்தது போல ஒரு பிம்பத்தை உருவாக்குறது தான் தவறு. மார்க்சிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்காங்க? அது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேருவாங்களா? ஏன் சைலண்டா கட்சி இருக்கும்போது சேருவாங்க, சேரல, அதெல்லாம் அவங்க இல்ல. நீங்க சைலண்டா இருக்காங்க. இல்ல, சைலண்டா தேர்தல் அதிமுக கூட்டணி கூட வரலாமே. ஜனதா கட்சியோடு இருப்பதும் கம்யூனிஸ்ட் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ்ல பிரிஞ்சு வந்துதானே கட்சியை தொடங்குனாங்க. இல்ல, மேற்கு வங்கத்துல போட்டியே யாருக்கு? காங்கிரஸ் கட்சி விசஸ் திரிணாமுல் காங்கிரஸ் தானே. இல்ல, நீங்க சொல்வது கேரளாவுல அப்படி ஒரு அதிசயமாக கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் அந்த முடிவு டெல்லியில காங்கிரஸ் கட்சி விசஸ் ஆம் ஆத்மி விசஸ் பாஜக தானே.
பாரதிய ஜனதா ஒரே கூட்டணியில் நீங்க ஒன்று சேரணும். காங்கிரஸ் இல்லைங்க. தனித்தனி தமிழ்நாடு நிலைப்பாடு இருக்கலாம். பாரதிய ஜனதா ஒரு சேர மாட்டாரு. நீங்க ஏன் சார் சொல்றீங்க? நீங்க எப்படி சொல்றீங்க? ஏங்க அவ்வளவு தூரத்துக்கு ஏங்க போறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காட்டுல போய் பாருங்க, காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் அடிச்சுக்கிறாங்களா இல்லையான்ட்டு. நீங்க நன்றி நன்றி. வர சார் சொல்லுங்க.